அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிலர் வந்து காலையில சாமி கும்பிட்டுருப்பாங்க. நான் வந்து அதாவது இன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லையா? அதனால ஈவினிங் கூட சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த மூல முதற் கடவுள், அதாவது ரொம்ப எளிமையான தெய்வம். எந்த இதுலனாலும் நம்ம வந்து சந்தனத்திலயோ, இல்ல மாவுலயோ, இல்ல மஞ்சள்லயோ எதுலனாலும் வந்து நம்மள அவரு வந்து நினைச்சு நம்ம வழிபடும்போது, அதற்கான அந்த பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த ஒரு ஃபங்ஷனா இருந்தாலும் முதல்ல கும்பிடுற தெய்வம் அவரு தானே. சோ அவரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளே நம்ம பார்ப்போம். அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஆணைமுகன் உருவான வரலாறு அப்படிங்கிறது வந்து அதாவது பார்வதி தேவி உருவாக்குனாலும் சிவபெருமான் தான் வந்து அந்த ஆணைமுகத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அவருக்கு எத்தனையோ நைவேத்தியங்கள் வந்து செய்யலாம். அவங்கவுங்களுக்கு வந்து என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம அவரை வழிபடலாம். குறிப்பா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நைவேத்தியம் அப்படின்னு சொன்னா அந்த மோதகம். இந்த மோதகம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது அந்த மாதிரி. சோ இது வந்து யார் முதல்ல இந்த மோதகத்தை வந்து உருவாக்குனாங்க, விநாயகருக்கு யார் இது பிரசாதமா கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வசிஷ்ட மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வசிஷ்ட முனிவர், அவருடைய மனைவி அருந்ததி தான் அவங்க கொடுத்தாங்க. சோ அந்த அருந்ததி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம வந்து இந்த கல்யாணம் ஆன தம்பதிகள் அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணும். ஏன்னா இரட்டை நட்சத்திரங்களாக வசிஷ்டரும் அருந்ததியும் இருப்பாங்க. சோ அவங்கள வந்து இணைப்பிரியாத தம்பதிகளா வாழணும் அப்படின்னா இது வந்து அருந்ததி நட்சத்திரம் வந்து பார்க்கணும். அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சோ அந்த அருந்ததி தான் அவங்க வந்து ஒரு டைம் வந்து விநாயகர் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து வர்றதை அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க வந்து புதுசா ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஏதோ ஒரு இது பண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மோதகத்தை உருவாக்குனாங்க. அதாவது அரிசி மாவுல அந்த சொப்பு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு உள்ள வந்து தேங்காய் வெல்லம் வச்சு பூரணம் மாதிரி செஞ்சாங்க. சோ இது வந்து எதுக்காக, எதை உணர்த்துறதுக்காக அப்படின்னா இதுலயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ அண்டத்தை வந்து உணர்த்துறதுக்காக, அதாவது அண்டம் முழுவதுமே வந்து பூரணமாக இருக்கக்கூடியது வந்து விநாயக பெருமான். சோ அவரை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில இந்த மோதகத்தை வந்து அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க. இதை வந்து அவரு புரிஞ்சுட்டார். சோ இதனுடைய சிறப்பு, அதாவது இந்த உலகத்துல அதாவது என்ன சொல்றோம், பரபிரம்மம் சொல்றோம்ல, இந்த உலகம் முழுவதுமே வந்து நிறைந்திருக்கிறது இறைசக்தி தான். சோ அதை வந்து நம்ம முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனது தூய்மையா இருக்கணும், நம்மளுடைய எண்ணம் தூய்மையா இருக்கணும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் தூய்மையா இருக்கும் இல்லையா? சோ அப்பதான் இறைசக்தியை நம்ம முழுமையா அடைய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நல்ல நாளில எல்லாருக்குமே எல்லாமே சிறப்பாக அமையணும், எல்லாரும் அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எல்லாம் வல்ல அந்த விநாயக பெருமானை வணங்குகிறேன். இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். சோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சந்திப்போம். நன்றி.